இந்த வாழ்க்கையே பிடிக்கலையா உங்களுக்கு? இந்த வாழ்க்கையே உங்களால வாழ முடியலையா? வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க, வருந்தாதீங்க. இறைவன் ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவை திறப்பான். இதே மாதிரிதான் ஒருத்தவன் வாழ பிடிக்காம, வாழ தெரியாம, வெறுத்து போய் ஒரு குப்பை தொட்டி ஏத்தாப்புல போய் உட்காரான். அந்த குப்பை தொட்டியே பாக்குறான். ஒருத்தன் அந்த குப்பை தொட்டில இருந்து அட்டைப்பெட்டிலாம் எடுத்துன்னு போறான். இன்னொருத்தன் அந்த குப்பை தொட்டில பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போறான். இன்னொருத்தன் குப்பை அள்ளின்னு போறாங்க. ஒரு நாள் வாழை இலையில அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிடுது. மாடு அந்த வாழை இலையெல்லாம் சாப்பிடுது. அப்ப அதை பார்த்து திகச்சு போறான். ஒரு குப்பை தொட்டியே, சாதாரண குப்பை தொட்டியே இத்தனை பேர் வாழ வைக்குது. குப்பைக்காரங்களை வாழ வைக்குது, மாடை வாழ வைக்குது, நாயை வாழ வைக்குது. குப்பை தொட்டியே இத்தனை பேரை வாழ வைக்கும் போது ஏன் நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது? ஏன் நம்ம வாழ்க்கையை நம்மளால தேர்த்திக்க முடியாதுன்னு நினைக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையை நம்ம வளர்ச்சி படுத்திக்க முடியாது? நம்மளால முடியும், நிச்சயம் முடியும். உறுதியோட எழுந்து போறோம். அதனால வாழ முடியாது, வாழ இயலாது. சாதாரண ஒரு குப்பை தொட்டி நமக்கு கத்து கொடுக்குது. சாதாரண ஒரு குப்பை தொட்டி அத்தனை பேரை வாழ வைக்குது. ஏன் உங்களால உங்க வாழ்க்கையை வாழ முடியாதா? ஏன் நம்ம கை கால் இல்லையா? உடம்புல பலம் இல்லையா? அறிவு இல்லையா? ஆறாம் அறிவு இல்லையா? பகுத்தறிவு இல்லையா? சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லையா? என்ன இல்ல? 1000 வாய்ப்புகள், லட்சம் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நீங்க மனசு வச்சா ஜெயிக்கணும்.